Hello students, in the video 10th standard Samachir Kalvi history lesson first outbreak of first world war and its aftermath. இந்த லெசன்ல கோர்ஸ் ஆஃப் வாரை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் காசஸ் ஆஃப் த வாரும் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த வேர்ல்டு வாரும் போட்டிருக்கு. அதை நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருங்க. ஸோ இப்போ நாங்கள் பார்க்க போகிறது கோர்ஸ் ஆஃப் த வார். கோர்ஸ் ஆஃப் த வார்னா போர் எப்படிலாம் நடந்தது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2 வாரிங் கேம்ப்ஸ், சென்ட்ரல் பவர். ஸோ உலக நாடுகளை 2 பகை நாடுகளாக உருவானது. The warring nations were divided into 2. The central powers consisted of Germany, Austria, Hungary, Turkey and Bulgaria. ஸோ உலக நாடுகள் 2 வகை பிரிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சென்ட்ரல் பவர். இதில் என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குன்னா ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி, டர்க்கி அண்ட் பல்கேரியா. Italy, which was earlier with Germany and Austria, had left as her attempt to recover Trentino in northeast Italy, where Italians lived in majority but remained as a part and parcel of Austria-Hungary, was not supported by Germany. ஸோ முதல்ல இட்டாலி வந்து சென்ட்ரல் பவர் கூட தான் சேர்ந்துருந்தது. அதுக்கப்புறம் தன்னுடைய பகுதியான ட்ரான்டினோ என்ற பகுதி வந்து நார்த் ஈஸ்டில் இருக்க அந்த பகுதியை அதிகப்படியான இட்டாலியன் மக்கள் வாழ்றதுனால அது திரும்ப பெறணும்னு நினைக்குது. அது வந்து ஆஸ்திரேலியா ஹங்கேரியோட கண்ட்ரோலில் இருந்தது. அண்ட் ஜெர்மனிக்காரன் அதை சப்போர்ட் பண்ணலை. Italy remained a neutral country when the war broke out. But it decided to enter the war hoping to gain the territory in the northeast. So war தொடங்கும் போது இட்டாலி வந்து போரில் ஈடுபடாமல் நியூட்ரலாக இருந்தது. அதுக்கப்புறம் அது டிசைட் பண்ணிச்சு, ஸோ நாங்கள் போரில் போய் ஈடுபட்டோன்னா நாங்கள் இழந்த நார்த் ஈஸ்ட் பகுதியை மறுபடியும் பெற்றுக்கலான்ற ஒரு நம்பிக்கையில் அது போரில் போகிறதுக்கு டிசைட் பண்ணிச்சு. Britain, France and Italy signed a secret treaty of London in April 1915 by which Italy agreed to enter the war against the central power in return for this territory after the war. ஸோ அதுக்கப்புறம் பிரிட்டன், ஃப்ரான்ஸ், இட்டாலி இந்த 3 நாடுகளும் சேர்ந்து ஒரு சீக்ரெட் ட்ரீட்டியை, அதாவது அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுறாங்க. எந்த இடத்துல? லண்டனில் ஏப்ரல் 1915 சைன் ஆகுது இந்த அக்ரிமெண்ட்டு. இந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் இட்டாலி வந்து சென்ட்ரல் பவருக்கு அகைன்ஸ்டாக போரில் ஈடுபட்டு தான் இழந்த பகுதியில் திரும்ப பெற்றலாம் ஒரு நம்பிக்கை. இப்போ நெக்ஸ்ட் நாங்கள் பார்க்க போகிறது அலைஸ். முதல்ல நான் சொல்லியிருந்தேன் உலக நாடுகளை 2 பிரிவாக பிரிஞ்சாங்க. ஒன்று வந்து சென்ட்ரல் பவர், செகண்ட் வந்து அலைஸ். ஸோ சென்ட்ரல் பவருக்கு அகைன்ஸ்டாக 9 நாடுகள் எதிர்த்து போர் செஞ்சாங்க. அந்த 9 நாடுகளை தான் அலைன்ஸ் சொல்லுவாங்க. அது எந்தெந்த நாடுனா ரஷ்யா, பிரான்ஸ், பிரிட்டன், இட்டாலி, த யுனைடெட் ஸ்டேட்ஸ், பெல்ஜியம், செர்பியா, ருமேனியா அண்ட் கிரீஸ். Romania and Greece declared war on central power in 1916 and 1917 respectively, but played little part in the war. ஸோ ருமேனியாவும் கிரீஸும் 1916 1917 போரில் ஈடுபடுறாங்க. ஆனால் அவங்க வந்து ரொம்ப ஃபுல்லாக இன்வால்வ் ஆகாமல் நிறுத்திடுறாங்க. Most Americans wanted the country to remain neutral, and so in the first 3 years the United States gave only moral support and valuable material aid to Britain and France. அமெரிக்கன் மக்கள் வந்து சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி நியூட்ரலாகவே இருக்கணும் டிசைட் பண்ணியிருந்தாங்க. அந்த 3 வருஷமும் பிரிட்டனுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் தேவையான மெட்டீரியல் கொடுத்து சப்போர்ட் பண்ணிச்சு. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சார்ஸ் அபோர்ட்டிவ் அட்டம்ப்ட்ஸ் ஃபார் பீஸ். Tsar Nicholas II of Russia suggested to the powers that they meet together to bring about an era of universal peace. ரஷ்யாவை சார்ந்த சார் நிக்கோலஸ் 2 என்பவர் 2 பவர்ஸையும் சேர்ந்து பேசி உலக அமைதிக்கு பாடுபடலான்னு சொல்கிறாரு. In response, 2 peace conferences were held at the Hague in Holland in 1899 and 1907, but in vain. ஸோ 1899 1807 ஹேக்
ஹோலாண்ட் என்ற இடத்துல உள்ள ஹேக் என்ற பிளேஸில் 2 பீஸ் கான்ஃபரன்ஸை நடத்துகிறாரு. ஆனால் அது வந்து வீணாயிடுச்சு. ரஷ்யா ஃபாட் ஆன் த சைட்ஸ் ஆஃப் அலைஸ். ஸோ ரஷ்யா வந்து 9 நாடுகளில் ஒன்று ரஷ்யா, இது அலை சைடில் இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வார் இன் வெஸ்டர்ன் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ஃப்ரண்ட். ஸோ இந்த வார் வந்து வெஸ்டர்ன்ஸில் நடந்ததுனால இப்போ வார் இன் வெஸ்டர்னு இல்லைன்னா ஃப்ரெஞ்சு பகுதி ஒட்டி நடந்ததுனால ஃப்ரெஞ்ச் ஃப்ரண்ட்னு சொல்கிறாங்க. ஜெர்மனி ஸ்ட்ரீம் ரோட் அண்ட் ஸ்மாஷ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் பெல்ஜியம். ஸோ இதனால் பார்த்துக்கோங்க, ஜெர்மனி வந்து சென்ட்ரல் பவர், பெல்ஜியம் வந்து அலைஸ். ஸோ இது ரெண்டுமே பகை நாடுகள். ஸோ இந்த பகை நாடுகள் வந்து பெல்ஜியம் மக்களுடைய எதிர்ப்பை ஜெர்மனி முறியடித்தது. On the side of the Allies, the burden of the fighting fall on the French army. இந்த பெல்ஜியம் வீக் ஆனதுனால இந்த வாரோடைய சுமை வந்து ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் ஆர்மி மேலே விழுந்தது. Within a month, Paris seemed almost doomed. பாரிஸ், இந்த பிரெஞ்சோட தலைநகரமான பாரிஸ் ஒரு மாதத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட வீழ்ச்சி அடைந்தது. நெக்ஸ்ட், பேட்டில் ஆஃப் டென்னன்பர்க் அண்ட் மெரேன். Meanwhile, Russian force invaded East Persia. ஸோ வார் ஆன் ஃப்ரண்ட் ஒரு பக்கம் நடக்கும்போது ரஷ்யா என்ன பண்ணிச்சு, ஈஸ்ட் பர்ஷியா மேலே படையெடுத்து போகுது. ஜெர்மனி டிஃபீட்டட் தம் டிசிசிவ்லி. அந்த நேரத்தில் ஜெர்மனிக்காரன் உள்ளே புகுந்து ரஷ்யனையும் ஈஸ்ட் பர்ஷியா ஆர்மியும் தோற்கடித்தது. இந்த பேட்டில் ஆஃப் டென்னன்பர்க் ரஷ்யா சஃபர்ட் ஹெவி லாஸஸ். இந்த பேட்டில் ஆஃப் டென்னன்பர்க்கில் ரஷ்யாவுக்கு ஹெவி லாஸ் வந்துருச்சு. Yet this caused destruction and helped to relieve the pressure on the western front. இங்கே சண்டை நடக்கும்போது வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல அமைதியான சூழ்நிலை நிலவிச்சு. The French army made all out effort to drive away the invading German. ஸோ ஃப்ரெஞ்ச் ஆர்மி ஜெர்மனிக்காரனை எப்படியாவது இந்த இடத்த விட்டு வெளியேற்றணும் சொல்லி முயற்சி செய்கிறான். At the Battle of Meran, early September 1914, the French succeeded in pushing back the German. செப்டம்பர் 1914ல இந்த பேட்டில் ஆஃப் மெரேனில் ஃப்ரெஞ்சு வந்து ஜெர்மனிக்கான சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே தள்ளிடுறான். பாரிஸ் வாஸ் thus saved. The Battle of Meran is a memorable for French warfare. ஸோ இதனால் பாரிஸ் வந்து பாதுகாக்கப்படுது. இந்த பேட்டில் ஆஃப் மெரேனில் வந்து ட்ரென்ச் வார்ஃபேர் என்ற ஒரு டெக்னிக் அவங்க யூஸ் பண்ணாங்க. அந்த வார்ஃபேரு இது ஒரு மெமரபுளாக இருக்குது. ஸோ ட்ரென்ச் வார்ஃபேர் என்னென்னா, ஸோ இங்கே பாருங்கள், இந்த பிக்சரில் காமிச்சிருக்காங்க பாருங்கள், பள்ளம் தோண்டி சோல்ஜர்ஸு உள்ளே மறைஞ்சிருந்து ஷூட் பண்ணுவாங்க. அதை தான் ட்ரென்ச் வார்ஃபேர்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு நாங்கள் பார்க்க போகிறது பேட்டில் ஆஃப் வர்டூன். பிட்வீன் February and July 1916, the Germans attacked Verdun, the famous fortress in the French line. 1916ல பிப்ரவரிக்கும் ஜூலைக்கும் நடுவில் ஜெர்மன்காரன் வந்து வர்டூன் என்ற ஒரு ஃப்ரெஞ்ச் கோட்டையை தாக்குறான். இந்த 5-month battle of Verdun, 2 million men took part and half of them were killed. இந்த வார் 5 மாதம் நடக்குது. இதில் வந்து 2 million people வந்து ஈடுபடுறாங்க. அதில் வந்து half of the people வந்து கொல்லப்படுறாங்க. The British offensive against German occurred near the river Somme. ஸோ பிரிட்டிஷ் வந்து ஜெர்மனுக்கு அகைன்ஸ்டாக போர் தொடுக்குது the river Somme கிட்ட. In this 4-month battle of Somme, Britain lost 20,000 men on the first day. ஸோ இந்த போர் வந்து 4 மாதம் நடக்குது. ஆனால் பிரிட்டிஷோட 20,000 சோல்ஜர்ஸ் ஃபர்ஸ்ட் டே இழந்துடுறாங்க. The Battle of Verdun, however, decided the fortune of the war in favor of Allies. ஸோ இந்த வார் வந்து அலைஸோட ஃபியூச்சரை டிசைட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட், வார் இன் ஈஸ்டர்ன் ஆர் ரஷ்யன் ஃப்ரண்ட். இதுக்கு முன்னாடி நாங்கள் வார் இன் வெஸ்டர்ன் சைடை பார்த்தோம். இப்போ ஈஸ்டர்ன் சைடில் நடக்கிற வார் இல்லை ரஷ்யன் ஃப்ரண்ட், அந்த இடத்துல நடக்கிற வாரை பற்றி படிக்க போகிறோம். இந்த ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட் Russian troops repeatedly defeated by Austrians. ஆஸ்திரியன் படை வந்து ரஷ்யனால் அடிக்கடி நிறைய வாட்டி தோற்கடிக்கப்பட்டது. பட் ரஷ்யன் were in turn defeated by the Germans. அந்த ரஷ்யா வந்து ஜெர்மன்காரன் போய் தோத்துடுச்சு. ரஷ்யா had the worst trained and equipped army and therefore Russian losses were the greatest. ஸோ ரஷ்யா ஆர்மி கூட
சரியான போதுமான அளவு ட்ரைனிங் இல்லாதனாலையும் அவங்களுக்கு சரியான வெப்பன்ஸ் இல்லாதனாலையும் அவர் தோல்விக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. In 1917, the Tsarist regime in Russia was overthrown in a revolution. So Tsar Nicholas II என்பவர் கொண்டு வந்த இந்த பீஸ் கான்ஃபரன்ஸையும் ரஷ்யாக்காரங்க தூக்கி போட்டாங்க. Russia wanted peace and consequently it signed the Treaty of Brest-Litovsk 3rd March 1918 with Germany. ஸோ இப்போ வந்து ரஷ்யாவுக்கு நிறைய நஷ்ட இழப்பு ஏற்பட்டது. அதனால இப்போ வந்து அமைதியை வேண்டும் சொல்லி ஜெர்மனி கூட ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுறாங்க. அதோட பேர் வந்து ட்ரீட்டி ஆஃப் Brest-Litovsk ஆன் 1918 3rd மார்ச்சுக்கு சைன் பண்ணுறாங்க. After this, the position of Germany becomes strong. இதுக்கப்புறம் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் ஜெர்மனி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நேஷன் உருவெடுக்குது. It appears as if the allies were going to lose. இது எப்படி தெரியுதுன்னா அலைஸ் தோக்க போகிறாங்கன்னு சொல்லி தெரியுது. However, USA came to their rescue and played the final decisive role in crushing Germany. ஸோ ரஷ்யா வெளியே போன உடனே USA உள்ள வந்து தோக்குற நிலைமையில் இருக்க அலைஸ் கூட சேர்ந்து ஜெர்மனியை தோற்கடிக்குது. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மைனர் டேட்டர்ஸ் ஆஃப் வார் இன் த மிடில் ஈஸ்ட். இதுக்கு முன்னாடி நாங்கள் வார் ஆன் வெஸ்டர்ன் சைட், வார் ஆன் ஈஸ்டர்ன் சைடு பற்றி பார்த்தோம். இப்போ வார் இன் த மிடில் ஈஸ்ட் இதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். Turkey also fought on the side of the central power. Turkey வந்து central power சார்பாக சண்டை போடுது. Though Turkey met with the initial success and the allies suffered reverse, particularly in Mesopotamia and Gallipoli, ultimately Turkey was defeated. ஸ்டார்டிங்கில் டர்க்கி வந்து வெற்றி அடைஞ்சாலும் நாள் போக்கில் டர்க்கி வந்து தோற்கடிக்கப்படுது. எங்கன்னா மெசோபொட்டேமியாவையும் கலிபோலியும் டர்க்கி தோற்கடிக்கப்படுது. The Turks tried to attack Suez Canal but were repulsed. அதுக்கப்புறம் டர்க் என்ன பண்ணுது, சுஸ் கனாலை எப்படியும் வசப்படுத்தணும்னு சொல்லி அட்டாக் பண்ண நினைக்குது. ஆனால் அதால் பண்ண முடியல. பிரிட்டன் அட்டாக் டர்க்கி இன் ஈராக் அண்ட் லேட்டர் இன் பாலஸ்டைன் அண்ட் சிரியா. ஸோ டர்க்கிக்கு வந்து சிரியா, ஈராக் ப்ளஸ் எல்லாமே டர்க்கிக்குள்ளே இருந்ததுனால முதல்ல ஈராக்கு ஒன்று பிரிட்டனுக்காரன் வந்து ஒவ்வொரு நாடாக அட்டாக் பண்ணுறான். இன் அரப் taking advantage of the growing Arab nationalism, a revolt was engineered by British agent. அரப்ல வந்து இந்த நேஷனலிசம் வளரும் போது பிரிட்டிஷ் ஏஜென்ட்டால் ஒரு கலவரத்தை உருவாக்குறாங்க. பிரிட்டன் attacked Turkey directly and tried to capture Constantinople, but the Turks put up the brave fight. பிரிட்டன் வரன் டர்க்கிக்கு டைரக்ட் அட்டாக் பண்ணி கான்ஸ்டான்டினோப்பிளை கைப்பிடிக்கணும்னு சொல்லி நினைக்கிறான். ஆனால் டர்க்ஸும் அவனுக்கு எதிர்த்து வீரமாக போர் செய்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபார் ஈஸ்ட். இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து வெஸ்டர்ன் சைடில் நடந்த வார் பார்த்தோம், ஈஸ்டர்ன் சைடில் நடந்த வார், மிடில் ஈஸ்டில் நடந்த வார் பார்த்தோம். இப்போ ஃபார் ஈஸ்ட், அதாவது சைனா கிட்ட நடக்கிற வார்ஸை பற்றி பார்க்க போகிறோம். சைனா ஆல்சோ ஜாயின் த அலைஸ். அலைஸ் கூட சைனா சேர்ந்துடுது. ஜப்பான் வாஸ் ஆல்சோ ஏபிள் டு கேப்சர் த ப்ரொவின்சஸ் ஆஃப் Kyushu given by the German to China in the provinces of Shandong. ஸோ ஜப்பான் என்ன பண்ணுறான், சைனாவுடைய பகுதி கியாச்சோட பகுதி வந்து ஜெர்மன்காரன் சைனா கொடுத்தான். அதை ஜப்பான்காரன் வந்து பிடிக்க நினைக்கிறான். அது கியாச்சு எங்கே இருக்குதுன்னா சைனாலே இருக்க ஷண்டங் பகுதியில் ஒரு சின்ன பகுதி தான் கியாச்சு. தேர் வாஸ் நோ வார் இன் த ஃபார் ஈஸ்ட். இந்த ஃபார் ஈஸ்டில் எந்த ஒரு வாரும் நடக்கலை. So Japan made the use of occasion to threaten China into ceding valuable concession and privileges. இந்த ஃபார் ஈஸ்டில் எந்த ஒரு வார் இல்லாதனால ஜப்பான் அதை யூஸ் பண்ணிக்கின்னு, அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கின்னு சைனாவோட எல்லா விதமான சலுகைகளையும் தன் கண்ட்ரோலில் வைக்க நினைக்கிறான். ஸோ நெக்ஸ்ட் இந்த பல்கன்ஸ். இப்போ வந்து பல்கன்ஸ் கண்ட்ரியில் நடக்கக்கூடிய வார். The Austro-German army in coordination with Bulgaria crushed Serbia. ஸோ ஆஸ்திரியா, ஜெர்மனி, புல்கேரியா இந்த 3 நாடுகள் சேர்ந்து செர்பியாவை தோற்கடிக்கிறாங்க. செர்பியா கேம் அண்டர் ஜெர்மன் ரூல். செர்பியா வந்து ஜெர்மன் கண்ட்ரோலாக வந்துடுது. ருமேனியா வாட்ச் த கோர்ஸ் ஆஃப் த வார் அண்ட் இன் ஆகஸ்ட் 1960 ஜாயின் த அலைஸ். இதெல்லாம் ருமேனியா வந்து பார்த்து என்ன பண்ணுது, அலிஸில் ஆகஸ்ட் மாதத்தில் அலிஸ்ல போய் சேர்ந்துடுது. ருமேனியா ஆல்சோ பாஸ்ட் அண்டர் ஆஸ்ட்ரோ ஜெர்மன் ஆக்குபேஷன். கடைசியில் ருமேனியா கூட ஆஸ்ட்ரோ ஜெர்மன் கண்ட்ரோலில் வந்துடுது.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபேட் ஆஃப் காலனிஸ் ஆஃப் ஜெர்மனி இன் ஆஃப்ரிக்கா. ஆஃப்ரிக்காவில் இருக்க ஜெர்மனி காலனிஸ் உடைய ஃபேட். ஸோ ஜெர்மன் காலனிஸ் இன் வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா were also attacked by the Allies. ஸோ ஜெர்மன் காலனிஸ் வெஸ்டர்ன் ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கு இல்லையா, அதுவும் அலைஸால் அட்டாக் செய்யப்படுது. As these colonies were quite far from Germany, they could not receive any immediate help. ஸோ இந்த காலனிஸ் எல்லாம் ஜெர்மனி விட்டு தூரத்தில் இருக்கிறதுனால ஜெர்மனியால் எந்த ஒரு ஹெல்ப் பண்ண முடியல. And therefore surrendered to the Allies. அதால் இந்த காலனிஸ் எல்லாமே அலைஸ் கூட சரண்டர் ஆகிடுது. நெக்ஸ்ட் இட்டாலி ஃபால்ஸ் ஆன் ஆஸ்ட்ரியன் onslaught. ஸோ இட்டாலி ஆஸ்திரேலியா கண்ட்ரோலில் வருது. எப்படின்னு பார்க்கலாம். இட்டாலி ஃபார்ம்லி ஜாயின் த அலைஸ் இன் த வார் இன் மே 1916. 1916லேயே இட்டாலி வந்து அலைஸ் கூட சேர்ந்துடுது. Italians were fighting with the Austrians and continued to sustain their resistance. The இட்டாலியன் வந்து ஆஸ்திரேலியன் கூட சண்டை போட்டுனே இருக்கு, ஆனால் அதை எதிர்ப்பை தெரிவிச்சுனே இருக்கு. But when the German came to Austria's help, the Italian collapsed. ஸோ அந்த சண்டையை பார்த்துட்டு ஜெர்மன்காரன் வந்து ஆஸ்திரேலியா ஹெல்ப்புக்கு வரான். அந்த உடனே இட்டாலியை கொலாப்ஸ் பண்ணிடுறான். நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் பவர்ஸ் விக்ட்ரிஸ். சென்ட்ரல் பவரோட விக்ட்ரியை பற்றி பார்க்க போகிறோம். The Central Powers successfully occupied Belgium and a part of France in the northeast, Poland, Serbia and Romania. So Central Powers யாரு? ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி, டர்க்கி அண்ட் புல்கேரியா. இதுதான் சென்ட்ரல் பவர்ஸ். ஸோ இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுது. எப்படின்னா பெல்ஜியமும் பார்ட் ஆஃப் ஃப்ரான்ஸ் நார்த் ஈஸ்ட், ஃப்ரான்ஸோட நார்த் ஈஸ்ட் பகுதியும் போலண்ட், செர்பியா, ரொமேனியாவும் தன் கண்ட்ரோல் எடுத்துன்னு வராங்க. The epicenter of the struggle was the Western Front and Sea. இந்த வாரோட முக்கிய பகுதி எங்கே இருந்ததுன்னா வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்லேயும் கடலில் தான் நடந்தது இந்த வார். As the Allies controlled the sea route, they cut off the supply of food and other material reaching the Central Power. ஸோ அலைஸ் என்ன பண்ணுறாங்க, சி ரூட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ சி நேவல் ஃபோர்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங் வந்து பிரிட்டிஷ்காரன். ஸோ அவன் வந்து சி ரூட்ஸை கண்ட்ரோல் பண்ணி சென்ட்ரல் பவருக்கு எந்த ஒரு ஃபுட்டோ தேவையான பொருட்களோ வெப்பன்ஸோ போக விடாமல் தடுத்துடுறான். இன் ஜெர்மனி அண்ட் ஆஸ்ட்ரியா, உமன்ஸ் அண்ட் சில்ட்ரன் சஃபர்ட் ஃப்ரம் ஹங்கர் அண்ட் ப்ரைவேஷன். ஸோ ஜெர்மனியும் ஆஸ்திரேலியா இருக்க மக்கள், பெண்களும் குழந்தைகளும் பட்டினியால் கஷ்டப்படுறாங்க. ஜெர்மனி அட்டாக் இங்கிலாந்து பை ஏர். Bombs were thrown on London and places where there were major factories. அதுதான் ஜெர்மனிக்கு என்ன பண்ணுறான், பாம்பு போட விமான வழியாக தாக்குறான், பாம்ஸ்லாம் போடுறான். லண்டனில் எங்கெங்கே இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ரிஸ் இருக்கோ அந்த இடத்துல பாம்பு போடுறான். லேட்டர் ஏரோப்ளைன்ஸ் were used for targeting civilian population. அதுக்கப்புறம் மக்கள் ஜனத்தொகை எங்கே இருக்கோ அதை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணுறான். The German introduced poison gas and soon both the sides restored to its use. அதுக்கப்புறம் ஜெர்மனிக்கு என்ன பண்ணுறான், பாய்சனஸ் கேஸை யூஸ் பண்ணுறான். இதை பார்த்துட்டு ரெண்டு சைடு அலைஸும் சென்ட்ரல் பவரும் இந்த பாய்சனஸ் கேஸை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு நேவல் பேட்டல்ஸ் அண்ட் அமெரிக்காஸ் என்ட்ரி இன்டு த வார். ஸோ நேவல் பேட்டலும் தட் இஸ் கடல் படையும் அது அமெரிக்கா எப்படி இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் என்ட்ரி ஆரம்பத்தையும் நாங்கள் பார்க்க போகிறோம். In 1916, the naval Battle of Jutland had taken place in North Sea. இந்த Battle of Jutland வந்து North Seaல நடக்குது. இதில் in 1916ல the British won the battle. Therefore, thereafter, Germany started the submarine warfare and the cruiser went roaming about interfering with the shipping of the Allies. அதுக்கு ஜெர்மனிக்காரன் என்ன பண்ணுறான், சம்மரைனை இறக்குறான், படையில் தண்டலை இறக்கி அலைஸோட போர் ஷிப்பை அட்டாக் பண்ணுறான். ஒன் ஆஃப் தீஸ் வாஸ் ஃபேமஸ் எம்டன் விச் பம்பார்டட் மெட்ராஸ். ஸோ மெட்ராஸை தாக்கின ஒரு ஃபேமஸான ஷிப் வந்து எம்டன். As a countermeasure to the blockade, the Germans proclaimed in January 1917 that they would sink even neutral ships in certain waters. ஸோ இதை பார்த்து ஜெர்மனிக்காரன் வந்து ஜனவரி 1970 ஒரு அறிக்கை வெளியிடுறான். என்னென்னா, இந்த அலைஸ் வந்து எல்லா ஷிப்பை அட்டாக் பண்ணான்னா போரில் ஈடுபடாத ஷிப்பை நான் அட்டாக் பண்ணுவேன்னு சொல்லி சொல்கிறான். This meant that all ships in British water, whether owned by countries involved in the war or not, would be targeted for German submarines. இது என்னென்னா,
இதன் பிரகாரம் பிரிட்டிஷோட ஷிப்பு அது வாரில் இன்வால்வ் ஆனாலும் சரி ஆகாவிட்டாலும் சரி எல்லா ஷிப்பையும் தாக்குவேன்னு சொல்லி சொல்கிறான். லித்துவேனியா an American ship was torpedoed by German submarine. So Lithuania என்ற merchant ship, ஃபேமஸான merchant ship-ஐ ஜெர்மனிக்காரன் தாக்குறான். There was a lot of resentment in USA and President Wilson declared war against Germany in April 1917. அந்த ஷிப்பில் வந்து நிறைய மக்கள் கொல்லப்படுறாங்க. அதை பார்த்த பிரசிடென்ட் வில்சன், யூஎஸோட பிரசிடென்ட் வில்சன் கோவப்பட்டு ஏப்ரல் 1917 ஜெர்மனிக்கு அகைன்ஸ்டாக வார தொடுக்கிறாரு. அமெரிக்காஸ் என்ட்ரி with the enormous resource made allied victory a foregone conclusion. ஸோ அமெரிக்காவோட போர் ஈடுபட்ட உடனே அலைட் வெற்றியை தீர்மானித்தது. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிக்சரில் காமிச்சிருக்க பாருங்கள். எம்டன் ஷிப்பை தாக்குறது, இப்போ சிங்கிங் ஆஃப் லுசிஸ்டேனியா, இந்த மெர்ச்சன்ட் ஷிப்பு தண்ணியில் முழுகுது பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஜெர்மனி சம்மரின்ஸ் வேர் extremely effective during the March and April 1970. About 600 merchant ships were sunk. மார்ச்லேருந்து ஏப்ரல் இந்த 2 மாதத்தில் 600 ஷிப்பை அவன் முழுகடிச்சிருக்கான். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் எங்களுக்கு கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். டைமோட கன்சிஸ்டன்ஸால் என்னால் பிபிடி ப்ரெசன்டேஷன் கொடுக்க முடியல. உங்களுக்கு பிபிடி ப்ரெசன்டேஷன் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு டைம் பார்த்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.